5 ஸ்டார் கார் மாதிரி ரெடி பண்ணுறாரு அவர். அந்த ஃபேமிலி சேர்ந்து அந்த கார் ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்காரனுக்கு விற்கும் போது அந்த கம்பெனிக்காரன் சொல்கிறான்னா, இல்லை எனக்கு இந்த மாடல் பிடிக்கல, எனக்கு வேறு மாடல் வேணும், இந்த கார் ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு வந்து உள்ளே ஃப்ரிட்ஜ் வைக்கணும், எனக்கு உள்ளே வந்து வாஷிங் மிஷின் வைக்கணும், ஒரு மினி ஹோம் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிக்காரன் கேட்டோன்னே, இல்லை என்னோட மாடல் இதுதான், நீங்கள் வேணால் இதை விற்று பாருங்கள், உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இந்த மாடல் தான் வேணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஊருக்கு போனோன்னா இந்த கார் 10 பேர் போகிற மாதிரி நீங்கள் தான் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த அப்பா வந்து அந்த கம்பெனிக்காரர்கிட்ட கேட்கும்போது, இல்லை நாங்கள் மட்டும் ஊருக்கு போகல, எங்களுக்கு இருக்க எல்லாருமே ஊருக்கு தான் போகிறாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு 10 பேர் ஃபேமிலியில் ஒரு 10 பேர் போகிற மாதிரி காரில் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் வேணால் வேறு மாடல் ரெடி பண்ணுறேன், ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணணும் அதை, ஏன்னா என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எனக்கு நாங்கள் வந்து போகிறதுக்காக தான் நான் இந்த மாடல் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் திரும்பவும் பண்ணுற ஒரு 8 மாதம் மட்டும் டைம் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த 8 மாதம் புதுசாக ஒரு டிசைன் போட்டு வெல்டிங்லாம் வச்சு புது காரை ரெடி பண்ணி காட்டும் போதும், இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உங்களுக்கு ஏன் இப்படி தான் வேணும் நீங்களே சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அதே மாதிரி சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு அது என்ன ஐடியா இல்லை, நீங்கள் தான் டிசைனரு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு அந்த அப்பாட்ட சொல்லும்போது, அந்த அப்பாவுக்கு ஒரே குழப்பம். அவங்க வீட்லேயும் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த வித ஐடியாவும் இல்லை. அப்போ அந்த 5 பசங்களும் சேர்ந்து ஒரு ரோட்டில் சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது அந்த பசங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்குது கையில். அந்த பொருள் கையில் கிடைச்சோன்னே அவங்க யோசிக்கிறாங்க, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இதை வச்சு ஒரு ரவுண்டாக ஒரு விஷயத்தை உருவாக்கலாம், நம்ம அதை உருவாக்கினா அதை நம்ம எங்கே வச்சு படம் லைட்டாக நம்மகிட்டே வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது, அதை வச்சு டயரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டு டயரை உருவாக்கி, ஓகே இதுதான் டயரு, இது வந்து பள்ளத்துலேயும் போகும் மேட்லேயும் போகும் எந்த சைட்லாம் போகும், எந்த வித பஞ்சர் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு அந்த காரு மாடல் பண்ணும்போது, இந்த டயரு இது பாரு பாடம் கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்னு அந்த 5 பசங்க போய் கொடுக்கும்போது அந்த காரில் அந்த டயரை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யும் போது நம்ம கார் வந்து ஓப்பனாக இருக்கு, இதுக்கு நம்ம ஒரு மூட்ரம் ஏதாச்சும் செட்டப் பண்ணலான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க பழைய துணி, அதுக்கப்புறம் அந்த துணி மேலே ஒரு பலகை, அது மேலே ஒரு துணி, அது மேலே ஒரு பலகை போட்டு ஒரு 5 லேயருக்கு பெரிய ஷீட்டாக அவங்க ரெடி பண்ணி அந்த கார் மேலே கவர் பண்ணிடுறாங்க. கவர் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடல் காட்டினோடனே, இது எப்படி பண்ணீங்க, இந்த ஐடியா உனக்கு யார் சொன்னது கேட்கும்போது, இல்லை என் பசங்க வந்து இந்த டயர் கொண்டு வந்தாங்க, அதேமாதிரி மழை பெய்யும் போது துணியை வச்சு எல்லாம் மழை பெய்யலேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு, மேலே கவர் பண்ணால் துணியை வச்சு கவர் பண்ணால் தண்ணி உள்ளே இருக்காதுன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களும் அந்த காரை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வெளியூர் போகலான்னு பிளான் போடும்போது, இவங்ககிட்ட மட்டும் தான் கார் இருக்குது, இங்கே யாருமே கார் இல்லை. ஏன்னா அந்த காரை விற்கிறவன்னு சொன்ன வந்து ஏமாத்திட்டேன், எல்லாருமே ஏமாத்திட்டான். இவங்ககிட்ட மட்டும் தான் மேனுஃபேக்சர், இவங்க தான் ரெடி பண்ணனால அந்த காரை இவங்க வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த ஊர்லேயே மாட்டிக்கிட்டு அவங்களால அந்த பண்டிகைக்கு எங்கேயுமே போக முடியல. எங்கேயும் இவங்க வந்து அந்த கார் எடுத்து போகலான்னு நினைக்கும் போது அங்கே ஒரு தடங்கள் வருது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு தடங்கள் என்னென்னா, அந்த ஊரில் ரோடே கிடையாது, ஃபுல்லாக வீடுங்க. அந்த கார் ரொம்ப பெரிய கார் இல்லையா, ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு, அதுலேயும் போக முடியல அந்த கார் எடுத்துகிட்டு. இவங்க அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு தேவை ஒரு காரு, அந்த காரை வந்துடுச்சு, ஆனால் நமக்கு போக வேண்டிய வழி ரொம்ப சின்னதாக இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம காரை மாற்றணும், இல்லைனா நம்மளும் இந்த ஊர்லேயே மாட்டிருக்கணும், நம்மளால் அந்த பண்டிகைக்கு பண்டிகைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று வருது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நமக்கு கார் வேணும், நம்ம காரில் போகணும்னு நினச்சிடக்கூடாது, நம்ம ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் உட்காந்து ஒரு 8 மாதம் ஃப்ளைட் உருவாக்கலான்னு பிளான் போகிறாங்க. ஃப்ளைட்டை உருவாக்குறவங்க, ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு, ஹைட்டை போய் வெடிச்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வந்தோடனே எல்லாருமே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் அவங்க வீட்டுக்கு வருது. அந்த லெட்டர் வந்தோடனே இந்த லெட்டரை பார்த்துட்டு, என்ன இது சும்மா இந்த லெட்டர் வந்துட்டே இருக்குது, இது 2வது வாட்டி வருது, அப்படி என்னதான் இருக்குது அந்த லெட்டரில் எடுத்து படிக்கும் போது, நான் சொல்கிற ஐடியாவில் நீ வந்து இந்த காரை சரி இந்த ரோட்டில் அது போகும் தானா, நீ மட்டும்தான் அந்த காரில் போக முடியும், உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் போக முடியும், ஊரில் இருக்கவங்க வேணும்னா அவங்க வந்து தனியாக எங்கிட்ட வந்து கேட்கணும் மாடல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டருக்கு ரிப்ளை போடுறாங்க. ஓகே நான் நீங்கள் சொன்ன ஐடியா பண்ணுறேன், உங்களோட கம்பெனிக்கு நான் என்னோடய ப்ராடக்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கார் ரெடி பண்ணுறாங்க. பயங்கரமாக சின்ன கார் இருந்தாலும் அழகாக ரெடி பண்ணுறாங்க. அந்த பிளான் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே ரெடி பண்ணி அந்த காரை அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் எப்படி கார் வாங்கினீங்க, நீங்கள் ஏழையாச்சு, உங்கள்கிட்ட தான் காசு இல்லையே, நீங்கள் எப்படி அந்த காரை வாங்கினீங்கன்னு கேட்கும்போது
இல்லை இல்லை நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாங்களும் வரோன்னு சொல்லும்போது இல்லை எங்கள் காரில் இத்தனை பேர் தான் இடம் இருக்குது, இதுக்கு மேலே யாரும் ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ஊரை விட்டு அவங்க ஊரை விட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கும் போயிடுறாங்க. ஃபெஸ்டிவல் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஊரில் யாருமே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கதை வந்து பைபிள் எங்கே இருக்கு? ஆதியாகமம். சரி, ஓகே, கரெக்டாக சொல்லுங்க. இந்த கதையிலேருந்து என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த கதை நான் எதுக்கு யோசிச்சேன், நோவா கதை எதுக்கு யோசிச்சேன்னா, நான் பைபிளில் இருக்க ஸ்டோரி சொன்னால் யாருக்குமே அது வந்து ஏற்கனவே கேட்ட கதை அப்படின்னு சொன்னால அந்த அளவுக்கு அந்த கதை இன்ட்ரெஸ்ட்டாக போகாது. இதே நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம சொன்னோன்னா அந்த கதை வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். அதனால தான் நான் காரை வச்சு சொன்னேன். ஆக்சுவலாக நான் வேற மாதிரி வச்சேன், பட் ஆனால் இது ஒரு சிம்பிளாக ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னேன்.